நேச கர்த்தராம் கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 120 2ஆம் வசனம். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். துதிக்க நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். விசுவாசிகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, பொய் உதடுகளையும் கபட்டு நாவையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்றும், அப்படிப்பட்டவர்களின் கூட்டத்தில் நாமும் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, தீமையான வார்த்தைகளையும் பிறருக்கு விரோதமாக கலகம் செய்யக்கூடிய வார்த்தைகளையோ நாம் பேசாமல் பிறரை சமாதானப்படுத்தக்கூடிய நல் வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்வில் தந்து நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தை நமக்கு தரவல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.